சரி, இப்போ கன்னி லக்னம் நான் என்ன லக்னம்னு சொல்லியிருக்கேன்? கார்னர் லக்னம் எல்லாம் உபய லக்னம். கன்னி லக்னம் உபய லக்னம். இந்த உபய லக்னத்துக்கு முதல்ல நமக்கு எது பாதகம்? 7ஆம் இடம் பாதகம். யார் பாதகாதிபதியா வர்றாரு? குரு பகவான் பாதகாதிபதியா வர்றாரு. எது மாரகன்னு சொல்லியிருக்கேன்? 7, 11. உபயத்துக்கு மட்டும் இங்கே டபுள். 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவார். அப்போ அந்த கன்னி லக்னத்துக்கு சந்திரன் 11ஆம் இடம், 7ஆம் இடம் வாழ்க்கை துணை பார்ட்னர். இவங்க 2 பேருமே நமக்கு என்னவா வருவாங்க? மாரகாதிபதியாக வருவாங்க. இவங்ககிட்ட வாழ்க்கை பூரா போராடிட்டே இருக்கணும் இல்லையா? சரி, அப்போ 7, 11. அப்போ கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? 7ஆம் இடம் சொல்லக்கூடிய குரு பகவான். அதுவும் இந்த குருவுடைய நட்சத்திரத்திலேயே இது பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதான பாதுகாப்பா. இவங்க யாருக்கு நல்லா செய்ய போனாலும் அவங்க மூலமாக இவங்க பாதிப்படைவாங்க. ஏன்னா குருனை எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, அடுத்தவங்களை வழி நடத்தணும்னு நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, இதெல்லாம் செஞ்சு போட்டு கடைசியில் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த கன்னி லக்னத்தை பொறுத்த அளவுக்கு யாருக்கும் போய் என்ன சொல்லக்கூடாதுங்க? அறிவுரை சொல்லக்கூடாது, ஆலோசனை சொல்லக்கூடாது. அதுவும் அந்த 7ஆம் இடம் குரு, 4ம் 7க்கும் உடையவர். 4ஆம் இடங்கிறது யார்? தாயா. இங்கே சந்திரனும் தாயை குறிக்கக்கூடிய கிரகமா. அப்போ கன்னி லக்னத்துக்காருக்கு யாருக்கு பாதகம் செய்வாங்க? தாயாரே. தாய் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் மனசு பாதிக்கும். மனசு ஒரு நிலையில இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த 7ஆம் இடம் பாதகமா இருந்தா 4ஆம் இடம் அந்த குரு ஏதாவது பாதிக்க, முடக்கோ தீசூன்யத்திலையோ வாந்தியோடவோ இருந்தால் சிறு வயசுலேயே ஒரு 4 வயசுலையோ 7 வயசுக்குள்ளேயோ அந்த தாயை இழந்து அந்த தாய் மேலே அந்த பாசம் கிடைக்காம ஏங்கிறது. ஒன்று இழந்து பாசம் கிடைக்காம ஏங்கிறது, இருந்து பாசம் கிடைக்காம ஏங்கிறது. 2 விஷயம்தான். மாரகம் அப்படின்னா இழந்துறது, மரணத்துக்கு ஒப்பான கண்டனா இருந்து இல்லாத மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு எல்லாருமே இருக்காங்க, ஆனால் நான் யாரும் இல்லாத அனாத மாதிரி இருக்கேன். ஏன்னா அந்த பாதகமும் மாரகமும் அந்த வேலையை செய்யும். சரிங்களா? அப்போ 7ஆம் இடம்ன்றது அப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு குரு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? பரிகாரம், கயிறு கட்டக்கூடாது, கயிறு போடக்கூடாது. கயிறு போடாமல் செயினில் மாங்கல்யத்தை கோர்த்து போட்டுக்கலாம். திருமணம் லேட் ஆகும். அப்படியே சின்ன வயசில் திருமணம் ஆயிட்டாலும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு திருமணமாக இருக்காது. வீட்டுக்காக, கட்டாயத்துக்காக அம்மா அப்பா சொல்ல மீற முடியாமல் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அவங்க அந்த வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியாமல் ஒரு குறை இருக்கும். ஏதோ ஒரு குறை. குருனா 7 குடையவர். அப்போ சுகஸ்தானம். திருமணம் ஆகிட்டா என்னங்க? வீடு. ஒன்று வீடு இருக்காது, அல்லது வீட்டில் நிம்மதி இருக்காது. 4ஆம் இடம் வீடு இல்லையா? சுய சொத்து, வண்டி வாங்கணும், நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு சொத்து. இது வாங்கும் போதும் பிரச்சனையை கொடுக்கும். சொத்து தான் ஏதாவது ஒரு வில்லங்கமான சொத்தாக மாட்டிக்கும். உங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ வாங்கினா அதுதான் அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது மூத்த சகோதர உறவு. 11ஆம் இடம்ன்றது மூத்த சகோதர உறவு. ஒன்று சந்திரனா பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஆண்களாக இருக்கலாம். அப்போ அவங்க மூலமாக தான் இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அவங்களுக்கு என்னதான் பண்ணாலும் திருப்தி இருக்காது. மூத்த சகோதர உறவால் மரணத்துக்கு ஒப்பான சில அவமானங்களையும் சந்திப்பாங்க. அடுத்தது ஆசை. ஏதாவது ஒன்றில் போய் நான் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா குரு இங்கே வந்துட்டாரா, 7ஆம் அதிபதியா, பெரிய பணம், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், எனக்கு லாட்ரி சீட் அடிக்கும், நான் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பில்
என் பணத்தை போடுறேன்னு போட்டால் போயிடும். அந்த விஷயத்தில் மட்டும் கன்னிலக்கணக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் அந்த குரு திசையோ குரு புத்தியோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ வரும்போது கண்டிப்பாக கவனமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அந்த நேரத்தில் நிறைய பண இழப்புகளை சந்திக்கணும். ஏன்னா குருன்னா பணம் இல்லையா, நம்பி நட்பு. ஆனால் இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நட்புக்கு. 11ஆம் இடம் நண்பர்கள் தாங்க, 7ஆம் இடம் நண்பர்கள் தான், நீண்ட கால நண்பர்கள் 11. ஆனால் எந்த நட்பாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக மனசில் வந்து வச்சுக்கணும். ரொம்ப நெருங்கி பழகி அவங்களுக்கு பணங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தா அந்த பணத்தினால தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, ஏமாத்திட்டு அந்த பணத்தை அவங்க ஒதுக்கி விட்டுறது, பார்ட்னர் போட்டு தொழில் செஞ்சால் இவங்கள டம்மி பண்ணிட்டு அவங்க முன்னுக்கு வந்துடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கன்னிலக்கணக்காரங்களுக்கு நடக்கும். இந்த கன்னிலக்கணக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம்னா குரு. அப்போ குருனா மீன ராசியில் மீன ராசியாக வருது இல்லையா, இப்போ ஜீவசமாதியான குருமார்களை, ஜீவசமாதி உள்ள இடங்களுக்கு போயிட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குருமார்களை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அடுத்தது சந்திரன். அம்மா என்னதான் பேசினாலும், அம்மா என்னதான் நம்மளுக்கு துரோகமே பண்ணாலும் அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கடமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். திங்கக்கிழமை அம்பாள் வழிபாடு, சிவபெருமான் பார்வதி தேவியை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பாதகமானதே நமக்கு சாதகமாக கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதே மாதிரி முதியோர்கள் ஆசிரமங்களுக்கு சாப்பாடு போடணும். ஏன்னா சந்திரனாலே சாப்பாடு இல்லையா, சாப்பாடு தண்ணி. குழந்தைங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கோ அல்லது பெரியவங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கோ அவங்களுக்கு தேவையான சில உதவிகளை செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த கர்மாவானது குறைஞ்சு உங்களுக்கு அதன் மூலமாக அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இல்லைன்னா குழந்தைகளாலும் சில மனக்கவலைகளை ஏற்படுத்த வேண்டி வரும். ஏன்னா குருனாலே குழந்தை இல்லையா, இப்போ குழந்தைனால நமக்கு ஒரு மனக்கவலை கொடுக்கும். சரிங்களா? சரி, அது மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். எப்போ அந்த தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டங்களில். அடுத்தது துலா லக்னம்.